ஹாய், ஹலோ, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, வேற லெவல் ஒரு மூவி தான். ஏலியன்ஸ், வேற பிளானட்ஸ் அந்த மாதிரி இருக்கிற மூவி தான். அதுலயும் பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்ப பெரிய அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் தான் யூஸ் பண்ணி ஆஹா! பார்க்கவே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. வாங்க நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ள போலாம். மூவி நேம் பார்டர்லேண்ட். இப்போ அத பத்தின ஒரு குட்டி ஸ்டோரி நான் உங்ககிட்ட சொல்லிர்றேன். ரொம்ப யுகங்களுக்கு முன்னாடி எரிடியன்ஸ் ரேஸ் ஏலியன்ஸ் அப்படின்றவங்க தான் வந்துட்டு இந்த பேண்டூரான்ற பிளானட்ட அவங்க தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த ஏலியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ். அந்த பேண்டூரான்ற பிளானட்ல ஹியூமன்ஸும் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு அதெல்லாம் கற்பனை கூட பண்ண முடியாது. அந்த லெவலுக்கு ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி தான் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த ஏலியன்ஸோட இனமே அழிஞ்சிருச்சு. ஆனா அவங்க இனம் அழிஞ்சாலும் அந்த டெக்னாலஜிஸ் எல்லாமே அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. அதனால அந்த ஹியூமன்ஸ் எல்லாருமே அந்த டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணி அவங்களும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பயங்கரமா டெவலப்பும் ஆயிருக்காங்க. அந்த ஹியூமன்ஸ் எல்லாருக்குமே அந்த எரிடியன்ஸ் வந்துட்டு ஒரு புதையல், அதாவது வால்ட் அத வந்து மறைச்சு வச்சிருக்காங்க அந்த பேண்டோரா பிளானட்ல. அதனால அத தேடி நெறைய பேரு அந்த வால்ட் ஹண்டர்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு நல்லவங்க, கெட்டவங்க, அதுக்கப்புறம் இந்த கார்ப்பரேஷன் வச்சிருக்கோம். அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் அந்த பிளானட்ல வந்துட்டு ஃபுல்லா அத பத்தி தேடிட்டே தான் இருக்காங்க. அந்த வால்ட் எங்க இருக்கு, எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தேடல்கள்லயே பல இயர்ஸ் போயிருச்சு. சடனா வந்து ஒரு தீர்க்க தரிசனம் அந்த மாதிரி கிடைச்ச மாதிரி அவங்க எல்லாருக்குமே ஒரு ஹோப் கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படின்னா, எரிடியாவோட பெண் வாரிசு, கடைசி பெண் வாரிசு அந்த வால்ட்ட ஓப்பன் பண்ண போறதாகவும் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஹோப் கிடைச்சிருக்கு. அந்த பெண் அது யாரு அப்படின்னா, அந்த பேண்டரோலா பிளானட்ல தான் இருப்பாங்க. அந்த பெண் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, அவங்களெல்லாம் கடத்திட்டு போறதுக்குலாம் ஏகப்பட்ட பேர் வருவாங்க இல்லையா? அந்த வால்ட்ட ஓப்பன் பண்றதுக்காக. ஏகப்பட்ட பேர் வந்துட்டு அந்த பொண்ண கடத்திட்டு போறதுக்காகவும் பயங்கரமா வந்துட்டு சண்டை அது இதுன்னு சொல்லி தான் போய்க்கிட்டு இருக்கு. என்னதான் கெட்டவங்க நெறைய பேர் இருந்தாலும், நல்லவங்களும் இருப்பாங்க இல்லையா? அந்த பொண்ண வந்துட்டு காப்பாத்துறதுக்கு சில டீம்ஸும் இருக்காங்க. அந்த பொண்ண காப்பாத்துனாங்களா? அந்த வால்ட்ட சக்சஸ்ஃபுல்லா ஓப்பன் பண்ணாங்களா? அதுக்கு இடையில என்னென்ன பிரச்சனைகள்லாம் அவங்க சந்திச்சாங்க? அப்படின்றது தான் இந்த ஃபுல் ஸ்டோரி. ஒரு டவுட் வரலாம். என்ன அப்படின்னா, பல யுகங்களுக்கு முன்னாடியே அந்த ஏலியன்ஸ்லாம் இறந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது வந்து, இப்போ வந்துட்டு அந்த பெண் வாரிசு எப்படி வந்தா? அப்படின்றது எல்லாமே, அதெல்லாம் இந்த கதைக்குள்ள தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சீன்ல பேண்டோரா பிளானட்ல தான் வந்துட்டு அந்த பொண்ணு இருப்பா. அந்த பொண்ணு நேம் டீனா. இவளுக்கு 10 வயசு தான் ஆகும். ஆல்ரெடி வந்துட்டு இந்த பொண்ண வந்து ஒரு டீம் தான் இவள அடைச்சு வச்சிருந்திருப்பாங்க. இவளோட அப்பா, அவரு வந்துட்டு அட்லஸ். அவரு வந்து வேற பிளானட்ல இருப்பாரு. அங்கருந்து தான் ஆள் அனுப்பிச்சு விட்டுட்டு இருப்பாரு. என்னோட பொண்ண வந்து சேஃப்டியா கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவரு அனுப்புன ஆளு தான் ரோலண்ட். இவரு இந்த படத்தோட ஒரு மெயின் ரோல். ஆல்ரெடி இந்த பொண்ண அடைச்சு வச்சிருக்காங்களே, அந்த டீம் மெம்பர்ஸ்லாம் அலர்ட் ஆயிடுவாங்க. இந்த ரோலண்ட் வந்துட்டு இந்த பொண்ண வந்து கடத்திட்டு போக போறான் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அங்க ஒரு பெரிய ஃபைட்டே நடந்துட்டு இருக்கும். அப்போ அவங்க ரோலண்டும் பயங்கரமா ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. சடனா வந்து விண்டோவ உடைச்சுட்டு ஒருத்தர் வருவாரு. இவரோட நேம் ரிச். இவரு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சைக்கோ. இந்த பொண்ண வந்துட்டு சேஃப்டி பண்றதுக்காக தான் பயங்கரமா வேல பார்த்துட்டு இருப்பாரு. அவரும் சேர்ந்து பயங்கரமா ஃபைட்டும் பண்ணிட்டு இருப்பாங்க. சடனா ஒரு பொண்ணோட என்ட்ரி இருக்கும். அவளோட நேம் நாக்ஸ். இவளும் வந்துட்டு இந்த அடைச்சு வச்சிருக்காங்க இல்லையா? இந்த பொண்ண, அதுல வந்துட்டு ஒரு பெரிய ஹெட் இவ தான். அதனால அந்த பொண்ண எப்படியாவது விட்டுட்டு போயிடு அப்படின்றதுக்காக தான் மிரட்டுறதுக்காக வந்திருப்பாங்க. ஆனா நம்ம சைக்கோ அந்த பொண்ணையும் அடைச்சு போட்டுருவாங்க. அடிச்சு போட்டதுல அந்த பொண்ணும் மயக்கமாயிடுவா. அதுக்கப்புறம் இந்த 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, இங்கருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து அவங்களும் எஸ்கேப் ஆயிடுவாங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா, 50 லைட் இயர்ஸ் அவே அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பிளானட்ட தான் காமிப்பான். ப்ரொமீத்தியா. இப்போ நம்ம ஹீரோயின் இன்ட்ரோடக்ஷன் தான். இவளோட நேம் லிலித். இவ வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஏஜான ஒரு லேடி தான். ஆனா பாத்தீங்க ஃபைட்டு அப்படி இப்படின்னா பயங்கர மாஸ். ஒவ்வொரு சீனுமே வந்து பாத்தீங்கன்னா, பயங்கரமா பட்டைய கெளப்பும். நம்ம லிலித் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருப்பா அப்படின்னா, பவுண்டரி ஹண்டிங் அந்த வேல தான் பண்ணிட்டு இருப்பா. இது ஒரு அடியாள் வேல மாரி தான். ஒருத்தவங்க வந்துட்டு சொல்லுவாங்க, அவன தூக்கிட்டு வரணும் அப்படின்னு சொன்னா, இவ போய் வந்துட்டு தூக்கிட்டு வந்துருவா. அவங்க கதைய முடிக்கணும் அப்படின்னா, கஜ கஜ கதைய முடிச்சுட்டு வந்துருவா. இந்த மாதிரி வந்துட்டு பயங்கரமான ஒரு மாஸான ஒரு லேடி தான் இவ. இவ இப்பவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கரண்ட்டா ஒரு ப்ராஜெக்ட்ல தான் இருப்பா. இவன் வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணியிருப்பான். இவனோட அஜாக்கிரதையினால ஒரு 4, 5 பேரோட உயிர் போயிருக்கும். அதனால இவன வந்துட்டு பயங்கரமா அடிச்சு அ காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவளோட பாஸ் கிட்ட குடுக்கறதுக்காக தான் வந்திருப்பா. அப்போ வந்து ஒரு பாருக்கு வந்திருப்பா. இவ அங்க பேசிட்டு இருக்க டைம்ல பார்த்தீங்கன்னா, பின்னாடி ஒரு டீம் வந்துட்டு அவகிட்ட வந்துட்டு நொரண்டை இழுக்கிற மாதிரி கொஞ்சம் ஏடாகூடமா பேசுவாங்க. அதனால எல்லாரையுமே போட்டு தள்ளிருவா. போட்டு தள்ளினதுமே பின்னாடி பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் வந்துட்டு கிளாப் பண்ணிட்டு இருப்பான். ஆல்ரெடி நான் என்னோட ஆள்ககிட்டலாம் சொன்னேன் உன்ன பத்தி. நீலாம் ஒரு டேஞ்சரான ஒரு ஆளு அப்படின்னு சொல்லிட்டு. இவ பேசிட்டு இருக்க டைம்ல அந்த பாஸையுமே போட்டு தள்ளிடுவா. அப்போ போட்டு தள்ளியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா, அங்க ஃபேஸ் வந்துட்டு அங்க ரொம்ப பெரிய அட்வான்ஸ் டெக்னாலஜி தானே யூஸ் பண்ணுவாங்க. அந்த அட்லஸ் அப்படின்ற ஒருத்தனோட ஃபேஸ் தான் வந்துட்டு அங்க இருக்கும்.
அப்போ அந்த ஃபேஸ் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா பேசிக்கிட்டு இருக்கும். ஆல்ரெடி அங்க அடிபட்டு விழுந்தவன் கூட அந்த ஃபேஸ மாஸ்க் மாரி தான் அந்த மாஸ்க்க வந்துட்டு மாத்துனதுக்கு அப்புறமா இவனும் வந்துட்டு அந்த பெர்சன் மாதிரியே மாறிருவான். இவ கிட்ட அந்த டீல் பேசிட்டு இருப்பான். "நீ வந்துட்டு என்னோட பொண்ண வந்து கண்டுபிடிக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவளும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒத்துக்க மாட்டா. ஆல்ரெடி நான் ஒரு கரண்ட்டா இன்னொரு ப்ராஜெக்ட்ல இருக்கேன். என்னாலலாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. "நீ வந்துட்டு அமௌண்ட்ட பாத்த அப்படின்னு சொன்னா, நீ கண்டிப்பா ஒத்துக்குவ" அப்படின்னதுக்கப்புறம், "சரி நான் ஒத்துக்கிறேன். ஆனா இந்த கரண்ட் ப்ராஜெக்ட் முடியாம நான் வரமாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அப்பவும் சொல்லும்போது, இவன் என்ன பண்ணிருவான், நேரா அந்த பக்கத்துல உள்ளவனே போட்டு தள்ளிருவான். போட்டு தள்ளிட்டு, "இங்க பாரு உன்னோட ப்ராஜெக்ட்லாம் முடிஞ்சுட்டு, இப்ப எனக்கு வந்துட்டு வேலை செய்யு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க டைம்ல, "சரி ஓகே பண்றேன்" அப்படின்னு சொல்ற டைம்ல தான் சொல்லுவா, "ஓகே இந்த பாண்டூரால தான் இருக்கா" அப்படின்னு. "நீ எத்தன கோடி குடுத்தாலும் நான் அங்களால முடியாது. எனக்கு அந்த பிளானட்டே எனக்கு பிடிக்காது" அப்படின்னு சொல்லுவா. ஆனாலும் அவன் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி வந்துட்டு, "நீ கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும்" அப்படின்னு சொல்லிடுவான். அப்புறம் சரி ஓகே வேற வழி இல்லாம இவளும் ஒத்துக்குவா. "என்னோட பொண்ண வந்துட்டு நீ கண்டிப்பா அங்க வந்து கண்டுபிடிச்சுட்டு நீ எனக்கு வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணணும்" அப்படின்னு சொல்லிட்டு, பீகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவைஸ் மாரி தான் அவ கிட்ட குடுப்பான். "நீ என் பொண்ண கண்டுபிடிச்சு வந்து இத பிரஸ் பண்ணேன்னா, என்னோட டீம் அங்க வந்துருவாங்க. அவள வந்துட்டு சேஃபா இங்க கூட்டிட்டு வந்துருவாங்க. நீயும் அதுல வந்துரலாம்" அப்படின்ற மாரி தான் அந்த டீல். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க என்னதான் அட்வான்ஸ் டெக்னாலஜியா இருந்தாலும், அந்த பாண்டோரா பிளானட்டுக்கு போவாங்க. ஒரு தகர டப்பா மாரி தான் இருக்கும். அங்க வந்துட்டு அப்படியே ஷோக்கா வந்து இறங்குவா அந்த பிளானட்ல. அந்த பிளானட்ட விட்டு இறங்குனதுமே பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஒரு வித்தியாசமான ஒரு பிளானட்டா இருக்கும். எங்க ஒரு பக்கம் கூட கிரீனிஷே இருக்காது. பயங்கரமா ஒரு பஞ்சம் நிறைஞ்ச ஒரு பூமி அப்படின்ற மாரி தான் இருக்கும். அங்க வந்ததுக்கப்புறமா அந்த குட்டி, குட்டி பசங்களா இருப்பாங்க. அவங்க கிட்ட தான் வந்துட்டு கேட்பா. ஃபோட்டோ காமிப்பா. ஆனா அது ஃபோட்டோ மாதிரி இருக்காது. ஒரு வீடியோ கிளிப் மாரி தான் இருக்கும். ஏன்னா அது அட்வான்ஸ் டெக்னாலஜி. அத காமிச்சு இந்த பொண்ண எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க வந்துட்டு சொல்லுவாங்க, இந்த மாரி நார்த் சைட்ல நாங்க பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லலித்துக்கு வந்துட்டு ஆல்ரெடி தெரியும். இந்த ரோலண்ட் அவங்க எல்லாமே வந்துட்டு அந்த பொண்ண சேஃப்டி பண்றதுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா வந்துட்டு அட்லஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணல. அந்த பொண்ணோட அப்பாவுக்கு வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணல. இப்ப அந்த பொண்ணைய வந்துட்டு கடத்திட்டே போயிட்டாங்க அப்படின்ற மாரி தான் அ அவ வந்து நெனச்சிட்டு இருப்பா. அவங்க உயிரோட இருக்காங்களா? இல்லையான்னு கூட அவளுக்கு தெரியாது. அதனால சரி ஓகே முடிஞ்ச வரைக்கும் தேடலாம். தேடிட்டு சீக்கிரமா வந்துட்டு இந்த பிளானட்ட விட்டு போணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவளோட பிளான். இவளுக்கு இந்த பிளானட்டே வந்துட்டு சுத்தமா பிடிக்காது. இந்த பறந்து வளர்ந்தது எல்லாமே இந்த பிளானட்ல தான் அவ பொறந்திருப்பா. அந்த புரொமீத்தியா பிளானட்ல வளர்றதுக்கான சான்சஸ் கிடைக்கும். அதனால அவ அங்க போயிடுவா. சரி இங்க வந்துட்டு ரொம்ப வெறுத்திருப்பா. அதனால இந்த பிளானட் அவளுக்கு சுத்தமா பிடிக்காது. இந்த டீனா பொண்ண தேடிட்டு இருக்கிற டைம்லயே பார்த்தீங்கன்னா, அங்க ஏகப்பட்ட பேர் அந்த வால்ட் ஹண்டர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா? அந்த புதையலே தேடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டீம்ஸ்லாம் இருக்கு இல்லையா? அவங்க கூடலாம் வந்துட்டு நெறைய சண்டை வரும். அவங்க கிட்டலாம் ஃபைட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்துட்டு சரி ஓகே இந்த நார்த்துக்கு வந்துட்டு எப்படியாவது ரீச் ஆவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஸ்ஸு வரும். இந்த அங்கருந்து லிஃப்ட் கேட்டுட்டு அவ அந்த பஸ்ல நார்த் பக்கம் போகணும் அப்படின்னு சொல்லி அங்க போவா. லிலித் பார்த்தீங்கன்னா 2 வாரமா அந்த நார்த் சைடு ஃபுல்லா தேடிட்டு தான் இருப்பா. வாண்டட் போஸ்ட் மட்டும் அங்கங்க ஒட்டி வச்சிருப்பாங்க. அந்த ரோலண்ட், டீனாவோட வாண்டட் போஸ்ட் ஒட்டி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா பின்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒண்ணு வந்துட்டு நம்ம லிலித்த வந்துட்டு ஸ்கேன் பண்ற மாதிரி காமிப்பாங்க. அந்த சவுண்ட் கேட்டு அவளும் ஷூட் பண்ணுவா. அதுவும் அங்கருந்து போயிடும். அதுக்கப்புறம் அத கேர்லெஸ்ஸா விட்டுருவா. அதுக்கப்புறம் நைட்டும் ஆயிடும். அங்க அந்த வியூ பார்த்தீங்கன்னா, அந்த பிளானட்லேருந்து வியூ 3 அதுக்கு கீழ கியூட்டா இன்னொரு பிளானட்டும் இருக்கும். அது ரொம்ப அழகா இருக்கும். அவளும் அங்க தனியா இருந்து யோசிச்சுட்டு இருப்பா. அந்த டைம்ல திடீர்னு ஒரு வாய்ஸ் கேட்கும். அந்த வாய்ஸ கேட்டு அவளும் அங்கங்க ஷூட் பண்ணுவா. அது அங்கருந்து வரும். அது ஒரு ஹியூமன் அப்படின்னு பார்த்தா, அது ஹியூமனா இருக்காது. ஒரு சின்ன கியூட்டான ஒரு ரோபோட் தான் வரும். அந்த ரோபோட் தான் வந்துட்டு அங்க முன்னாடி ஸ்கேன் பண்ணுச்சு இல்லையா? அதுதான் வந்துட்டு அவள ஸ்கேன் பண்ணியிருக்கும். அந்த ரோபோட்டும் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா வாய் பேசிட்டு இருக்கும். நம்ம லிலித்துக்கு தான் வாய் பேசினாலே பிடிக்காதே. அதனால அவளும் வந்துட்டு டப்பு டப்புன்னு ஷூட் பண்ணிட்டு தான் இருப்பா. அது வந்துட்டு ஃபுல்லா ஷீல்டு பண்ணியிருக்கிறதுனால அதுக்கு ஷூட் பண்ணாலும் அதால ஒண்ணும் பண்ண முடியாது. அ அப்போ வந்துட்டு அதுவும் சொல்லும். "இந்த பாரு உன்ன வந்து புரொடெக்ட் பண்ண தான் என்ன புரோகிராம் பண்ணியிருக்காங்க. எதுக்கு புரோகிராம் பண்ணாங்கன்னே எனக்கு தெரியல." அது வந்துட்டு ரொம்ப காமெடியா தான் பேசிட்டு இருக்கும். அதுக்கு வந்து ஹியூமர் சென்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. வந்து சொல்லும், "36 வருஷமா நான் குப்பை தொட்டியில தான் தூங்கிட்டு இருந்தேன். நீ வந்து இந்த பிளானட்ல கால் வச்ச நேரம் என்ன ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. ஆக்டிவேட் பண்ணி உனக்கு தான் ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. நீ சாகுற வரைக்கும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கணும். அதனால சீக்கிரம் நீ செத்து போயிரு" அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சொல்லும். இப்போ சடனா வந்துட்டு சொல்லும், "எக்கோ நெட் எனக்கு இருக்கு" அப்படின்ற மாதிரி சொன்னதும், ஓகே உன்னால வந்துட்டு யாராவது உன்ன ஃபோட்டோ காமிச்சாங்கன்னா, நீ சர்ச் பண்ணுவியா? அவங்க லாஸ்ட்டா எந்த இடத்துல இருக்காங்க? லொகேஷன் உன்னால ட்ராக் பண்ண முடியுமா? அப்படின்ற மாரி கேட்டதும், "அதெல்லாம் எல்லாமே என்னால பண்ண முடியும். புட்டு புட்டு வைப்பேன் பாரு" அப்படின்ற மாதிரி அதுவும் சொன்னதும், நம்ம டீனாவோட ஃபோட்டோவ தான் குடுப்பா. அத ஃபுல்லா ஸ்கேன் பண்ணி அவ எங்க கடைசியா எங்க இருந்தா அப்படின்ற லொகேஷனையும் அத ட்ராக் பண்ணி அதுவும் போட்டு குடுத்துரும். அது காமிச்சதும் பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப லாங்ல இருக்கும். அதனால ஒரு வண்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு வண்டி சர்ச் பண்ணிட்டு அங்க போவாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, நம்ம அட்லஸோட ஆர்மி அவங்க தான் அந்த ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு டீனாவ பிடிச்சு வச்சிருந்தாங்க இல்லையா? அது வந்துட்டு ஒரு ஆர்மி டீம் தான் அந்த அட்லஸோட ஆர்மி. அந்த அட்லஸும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தவங்க ஒரு சைக்கோ டீம் கூட தான் வந்து டீல் பேசிட்டு இருந்த மாதிரி இருப்பாங்க. அப்போ ஆல்ரெடி
வந்துட்டு அந்த ஒரு கூண்டுக்குள்ள அந்த சின்ன பசங்களலாம் வந்துட்டு கடத்தி வச்சிருப்பாங்க. அவங்க யாரு அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு அந்த பிளானட்குள்ள வந்ததுமே வந்துட்டு நம்ம லொகேஷன் வந்துட்டு சொன்னாங்க இல்லையா? அந்த குட்டி பசங்க அவங்கள தான் புடிச்சு வச்சிருப்பாங்க. அதனால இவ என்ன பண்ணுவா அப்டின்னா, அந்த சைக்கோ அவங்களலாம் ஷூட் பண்ணிட்டு அந்த சின்ன பிள்ளைங்களையும் வந்துட்டு தப்பிக்க வச்சுருவா. அதுக்கப்புறம் அந்த வண்டியையும் அவ எடுத்துட்டு வந்துட்டு கிளம்பிடுவா. நம்ம லிலித்தும், ரோபோட்டும் அந்த லொகேஷன ட்ராக் பண்ணி அந்த இடத்துக்கே போயிடுவாங்க. ஆனா அந்த இடமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப டிஃபரண்டாவும் இருக்கும். நெறைய அந்த காய்லங்கட பாத்திரம் மாரி தான் எல்லாமே வந்துட்டு அந்த அடிப்பட்ட வேனு அந்த மாதிரி எல்லாமே அடுக்கி தான் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். அவளுக்கே ஒரு டவுட் வரும். இது கரெக்ட்டான லொகேஷன் தானா? இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா, நெறைய டாய்ஸ் தான் இருக்கும். அங்க யாருமே இருக்கிற தடயமே இருக்காது. ஒரு வேள இங்கருந்து அவ கிளம்பி போயிட்டா போல இருக்கு அப்படின்ற மாரி நெனச்சிட்டு இருக்கிற டைம் தான் அந்த பொண்ணுமே அங்க வந்துருவா. அந்த டீனா. அவள பார்த்ததுமே இவ வந்துட்டு ஒரு சாக்லேட்டையும் குடுத்து, சரி ஓகே உங்க அப்பா தான் வந்துட்டு உன்ன கூட்டிட்டு போக சொன்னாங்க அப்படின்னதும், அந்த பொண்ணும் வந்துட்டு ரொம்ப ஹேப்பியா ஓகே நான் அப்பாவ பார்க்க போறேன் அப்படின்ற மாரி தான் சொல்லிட்டும் இருப்பா. அதுக்கப்புறமா சடனா பார்த்தீங்கன்னா, அவளுக்கு ஞாபகம் வரும். ஓகே அவங்க அப்பா வந்துட்டு இவள பார்த்ததுமே ஒரு டிவைஸ் குடுத்தாங்க இல்லையா? பிரஸ் பண்றதுக்காக. அந்த டிவைஸ பிரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரஸ் பண்ற டைம்ல அது பார்த்தீங்கன்னா, கீழ நழுகி விழுந்துரும். அத தேடிட்டு இருக்கிற டைம் தான் கீழ பார்த்தோம்னா, நெறைய இந்த வெடிகுண்டுலாம் வச்சுட்டு இருந்த மாதிரி இருக்கும். அது பார்த்ததும் அவளுக்கு ஒரு டவுட் வரும். அப்ப இந்த டீனா ஒரு பொண்ணு வந்துட்டு ஒரு டாய தான் வந்துட்டு ஒரு பொம்மைய தான் வந்து எடுத்து கேட்பா. அத எடுத்து கையில பார்த்தா, அது பார்த்தீங்கன்னா எல்லாமே வெடிகுண்டு. அச்சச்சோ! இது வெடிகுண்டு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போட்டு இங்க வர்றதுக்குள்ள இங்க எல்லாமே டக்குன்னு வெடிச்சிரும். அதுக்கப்புறம் அந்த டீனா மேல நின்னுட்டு அவள போட்டு மிரட்டிட்டு இருப்பா. "இந்த பாரு நான்லாம் உன் கூடலாம் வர முடியாது. நீ என்ன கடத்திட்டு போக பார்க்குறியா?" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அவ எவ்வளவோ முயற்சி தான் பண்ணி பாப்பா, புரிய வச்சு பாப்பா. ஆனா அவளுக்கு கேட்கவே கேட்காது. அவளும் மாறி மாறி வெடிகுண்ட தான் போட்டுட்டே தான் இருப்பா. அதுக்கு உள்ள அந்த டிவைஸும் பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா பிரஸ் பண்ண டிவைஸும் உடைஞ்சிரும். அதனால அந்த ரோபோட் கையில குடுத்து, "இத நீ ஃபிக்ஸ் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கிற டைம்ல, அதுக்கப்புறம் அந்த டீனா பொண்ணு அந்த சைக்கோ கிரிட்ஜ் அவனையும் வந்துட்டு கூப்பிட்றா. அவனும் வந்துட்டு அந்த ஃபைட்ல ஜாயின் பண்ணி அங்க மாறி மாறி பெரிய ஃபைட் தான் நடந்துட்டு இருக்கும். அந்த டைம்ல நம்ம நாக்ஸ் அந்த அவங்க தான் வந்துட்டு அந்த அட்லஸோட ஆர்மி அந்த படையும் அங்க வந்து வந்துருவாங்க. நம்ம டீனாவ வந்துட்டு பிடிச்சிட்டு போறதுக்காக. அதுக்கப்புறம் டீனாவுக்கும் அந்த நாக்ஸுக்கும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும். டீனா வந்துட்டு நான் உனக்கு ஒரு கிஃப்ட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொம்மைய தான் தூக்கி போடுவா. அவளுக்கும் அது தெரிஞ்சிரும் அது வெடிகுண்டு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வெடிகுண்ட ரிட்டர்ன் அவங்களுக்கே அனுப்பி விடுற மாதிரி கீழ தூக்கி போட்டுருவாங்க. அந்த இடமே வெடிச்சு சிதறி அவங்களுக்கும் வந்துட்டு பெரிய ஆபத்தாவே முடிஞ்சிரும். அந்த 2 பேரும் அங்கருந்து மேலருந்து உருண்டு அங்க இங்கேயும் ஓடி வந்துட்டு இருக்கிற டைம்ல, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ரோலண்ட் அங்கருந்து வந்துருவான். கொஞ்ச நேரம் தான உன்ன தனியா விட்டு போனேன். இந்த இடத்தையே இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அவங்க எல்லாரையுமே ஏத்திட்டு, நம்ம கியூட்டான ரோபோட்ட விட்டுட்டே போயிடுவாங்க. அது பார்த்தீங்கன்னா, பின்னாடியே உருண்டு ஓடி வந்துகிட்டே இருக்கும். பூரா தட்டு முத்தா இருக்கு. மெயின் ரோடு எங்கடா இருக்கு? ஐயா! ஆத்தடி! தெய்வமே! புயல் வேகத்துல போய்கிட்டு இருக்கேன். குறுக்க எதுவும் மணலாரி வந்துட போறாரா சாமி? பெரிய ஆர்மியா இருக்கிறதுனால, அவங்களும் வந்துட்டு ஃபாஸ்ட்டா தான் தொரத்திக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு டைம்ல வந்துட்டு நம்ம கிரிட்ஜ் சைக்கோ இருக்கான் இல்லையா? அவன் வந்துட்டு ரோபோட்டையும் ஏத்தி உள்ளயே வச்சுக்கிடுவான். அதுவும் வந்துட்டு பயங்கரமா திட்டிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம லிலித்த "உன்ன நம்பி வந்தேன் பாரு" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இங்க ரோலண்ட் வந்துட்டு ஃபாஸ்ட்டா அந்த காரையும் ஓட்டிட்டு இருப்பா. பின்னாடி அந்த ஆர்மியும் பயங்கரமா தொரத்திக்கிட்டும் இருப்பாங்க. ஒரு கட்டத்துல வந்துட்டு அந்த எண்டுக்கே வந்துருவாங்க. அங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய அனிமல் ஒரு வித்தியாசமான ஒரு அனிமல் இருக்கும். பெருசா இருக்கும். அங்க முன்னாடி பார்த்தா இது, பின்னாடி பார்த்தா இந்த ஆர்மி. எங்க போறதுன்னே தெரியாது. ஓகே ரிவர்ஸ் எடுத்து பின்னாடியே போயிடு. இந்த அனிமல் கிட்டலாம் மாட்டுனோம் அப்டின்னா, நம்ம எல்லாருமே செத்து போயிடுவோம் அப்டின்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிறவங்கலாம் வந்துட்டு பேசுவாங்க. நம்ம ரோலண்டுக்கு ஒரு ஐடியா இருக்கும். அந்த ஐடியாவ ஃபாலோ பண்ணலாம் அப்டின்னு சொல்லிட்டு, அவன் பேக்ல வராம ஃப்ரண்ட்ல வந்துட்டு போயிட்டு இருப்பான். அந்த காரோடவே பறந்து போயிட்டு இருக்கிற டைம்ல, அந்த கார்லருந்து ஒரு 2 புல்லட் வந்துட்டு அந்த அனிமல நோக்கி போகும். அதுக்கப்புறமா இந்த காருமே வந்துட்டு அதோட வாய்க்குள்ளயே போயிடும். வாய்க்குள்ள போய் இந்த பக்கமா வந்தது, அந்த பக்கமா அங்க இருந்துட்டு ஒரு பெரிய ஓட்டையோடவே வெளில வந்துரும். அந்த அனிமலும் அதுக்கப்புறம் செத்து போயிடும். அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் அந்த காருமே வந்துட்டு கொஞ்சம் பஞ்சரும் ஆயிருக்கும். அதனால ஒரு இடத்துல தான் நின்னுட்டு அந்த பஞ்சர் ஆன டயர வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம லிலித்துக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா அந்த பொண்ண வந்துட்டு ஏன் இத்தன பேர் வந்துட்டு தொரத்திட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவளுக்கு என்ன தோணும் அப்படின்னா, அவங்களோட அப்பா வந்துட்டு பாசமான அப்பா இந்த இந்த பொண்ணு டீனாவோட பொண்ண வந்துட்டு அவங்களோட கிரகத்துக்கு வந்துட்டு கூட்டிட்டு போறதுக்கு தான் இவள அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவளுக்கு மட்டும் அந்த ஒரு ஐடியா மட்டும் தான் இருக்கும். அதனால தான் வந்துட்டு அந்த பொண்ணுகிட்டயே கேட்பா. அந்த பொண்ணுமே ஓவரா சீன் போட்டுக்கும். ஏன்னா நான் தான் ஒரு ஸ்பெஷலான பொண்ணு. என்னால தான் வந்துட்டு வால்ட்ட ஓப்பன் பண்ண முடியும். நான் தான் அந்த எரிடியாவோட கடைசி வாரிசு அப்படின்னு சொன்னதும் இவளுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா வந்துட்டு அந்த வால்ட்ட தேடி ஏகப்பட்ட பேர் வந்துட்டு இறந்திருப்பாங்க. அது ஒரு புதையல்ன்றதுனால. அதனால தான் வந்துட்டு இவ தப்பான கைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரோலண்ட் இவள வந்துட்டு புரொடெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம லிலித்தோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா, இத பத்தின ஆராய்ச்சி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த வால்ட்ட வந்துட்டு ஓப்பன் பண்றதுக்கு அதுக்கான எல்லாமே. ஆனா அவங்க அம்மா வந்துட்டு நல்ல விஷயத்துக்கு மட்டும் தான் போராடியிருப்பாங்க. 2 பேருக்கும் பயங்கரமா ஃபைட் வந்துரும். அதனால வந்துட்டு நம்ம
நம்ம லிலித் தான் சொல்லுவா, "அட்லஸ் மாதிரி ஒரு ஆள் கிட்ட நம்ம 2 பேரும் வேல தான் செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம 2 பேரும் ஃபைட் பண்றது வேஸ்ட்டு. அவன்கிட்டலாம் நம்ம 2 பேருமே மாட்டுனா நம்ம நம்ம 2 பேரையும் உடனே வந்துட்டு கொன்றுவான். அதனால நம்ம சேர்ந்தே ஒர்க் பண்ணலாம்." அப்படின்ற மாரி அவங்களும் ஒரு டீலுக்கு வந்துருவாங்க. நம்ம ரோலண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அட்லஸ் அனுப்புன ஆளு தான். சேம் நம்ம லிலித் பண்ற மாதிரி அட்லஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ரோலண்ட தான் அனுப்பியிருப்பான். அவன் இங்க வந்துட்டு வந்து ஒரு நல்லவனா மாறிருவான். அதுக்கப்புறம் இப்ப யாருக்கு ஒர்க் பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னா, ஒரு வால்ட் எக்ஸ்பர்ட் அந்த பத்தின ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சயின்டிஸ்ட். அவங்களுக்கு கீழ தான் இவங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க தான் வந்துட்டு சொல்லிட்டு இருப்பாங்க, இந்த டீனாவ வந்து எப்படியாவது வெளியில எடுத்துட்டு 2 கீ வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். டீனாவ வச்சு மட்டும் அத ஓப்பன் பண்ண முடியாது. எக்ஸ்ட்ரா 2 கீ தேவை அப்படின்னு. அந்த 2 கீ வந்துட்டு வேற வேற இடத்துல இருக்கும். அதுல ஒரு கீய வந்து அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. இன்னும் ஒரு கீய மட்டும் அவங்க கண்டுபிடிச்சுட்டாங்க அப்படின்னா, நம்ம டீனாவ வச்சுட்டு அந்த வால்ட்ட ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க பிளானா இருக்கும். இப்ப எல்லாருமே வந்து ஓகே அந்த வால்ட் எக்ஸ்பர்ட் அவங்கள மீட் பண்ண போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிடுவாங்க. அவங்க யாருக்குமே தெரியாத ஒரு இடத்துல தான் இருப்பாங்க. அவங்களுக்கும் நெறைய செக்யூரிட்டி நெறைய நாங்க நல்லவங்களும் இருப்பாங்க இல்லையா? அவங்க எல்லாமே அவங்கள புரொடெக்ட் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. இப்போ அங்க இங்க தான் வாண்டட் போஸ்ட் ஒட்டியிருக்காங்கல்ல டீனா, அப்புறம் ரோலண்ட் எல்லாருமே. அதனால ஓகே அந்த இடத்துக்குள்ள வந்துட்டு மாஸ்க் போட்டு தான் போணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து மாஸ்க் போட்டுட்டு அங்கருந்து கிளம்புவாங்க. அது மாஸ்க் மாதிரி இருக்காது. ரொம்பவே டிஃபரெண்ட்டா தான் இருக்கும். அங்க போயிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கும் வந்துட்டு நெறைய கோட் வேர்ட் இருக்கும். ஒருத்தர்கிட்டயும் அந்த கோட் வேர்ட் அது இதுன்னுலாம் எல்லாமே சொல்லிட்டு, அங்க அந்த ஆர்மி இருக்காங்க இல்லையா? அந்த அட்லஸோட ஆர்மிஸும் அங்க இங்க வந்து சுத்திட்டு இருப்பாங்க. அவங்க கிட்டலாம் வந்துட்டு கண்ல படாம சிக்கிட்டு அதுக்குள்ள வந்துட்டு அவங்க போகணும். அதனால அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கும் ஆள் இருப்பாங்க. அந்த ஹெல்ப்பையும் எல்லாமே தாண்டி அவங்களுக்கு வந்துட்டு ஒரு டோர ஓப்பன் பண்றதுக்கு ஒரு பாஸ்வேர்ட் இருக்கும். அந்த பாஸ்வேர்டையும் சொல்லிட்டு, இவங்க எல்லாருமே சேஃபா நம்ம வால்ட் ரிசர்ச்சர் அவங்க இடத்துக்கே வந்துருவாங்க. இவங்க தான் சயின்டிஸ்ட் தானீஸ். இவங்களுக்கும் லிலித்துக்கும் ஆல்ரெடி ஒரு வாய்க்கால் தகராறு இருந்திருக்கும் போல இருக்கு. நம்ம லிலித் வந்துட்டு அவங்கள பார்த்ததும் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா சண்டை வரும். நான் இனிமே ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு. நம்ம ரோலாண்ட் தான் வந்துட்டு சொல்லுவாரு, "இங்க அங்க இங்க வாண்டட் போஸ்ட்லாம் ஒட்டியிருக்க அந்த போஸ்டர்ல இனிமே உன் பேரையும் சேர்த்துருவாங்க. இங்க நம்ம வெளியில போறது சேஃப்டி இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு, "ஓகே இங்க தான் இருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இங்கே இருக்கிறதுக்கு ஓகே சொல்லிருவாங்க. அதுக்கப்புறமா இங்க எல்லாருமே வந்துட்டு குளிச்சு பல நாள் ஆயிருக்கும். அப்ப நம்ம சயின்டிஸ்ட்ன்றதுனால அவங்க எலக்ட்ரோ ஷவர் அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு ஸ்கேன் தான் பண்ணும். ஆனா குளிச்ச மாதிரியே வந்துட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி விட்டுரும். அப்புறம் தனீஸ் தான் வந்துட்டு லிலித்த பார்க்கறதுக்காக அங்க தனியா போவாங்க. லிலித்தும் வந்துட்டு அவங்க மேல பயங்கர காண்டுல இருப்பா. இந்த தனீஸ் வந்துட்டு வேற யாரும் கிடையாது. நம்ம லிலித்தோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஒரு பீரியடுக்கு மேல லிலித்தோட அம்மா வந்து அவங்க இவங்களோட கண்ட்ரோல்ல தான் இவங்கள வளர்க்கறதுக்கு ஒப்படைச்சிருப்பாங்க. ஆனா வந்துட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த புரோமீத்தியா அந்த பிளானட்ல அவங்கள விட்டுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அங்க சர்வைவல் பண்ணணுன்றதுக்காக ஒவ்வொருத்தர் கீழயா அந்த அடியாள் மாதிரி வேலை செஞ்சு அங்கருந்து கஷ்டப்பட்டதுனால இவங்க மேல ரொம்ப கோவப்படுவாங்க. ஆனாலும் வந்துட்டு இவங்க சொல்லுவாங்க, "உங்க அம்மா சொன்னது தான் நான் செஞ்சேன். உனக்கு போக போக எல்லாமே புரியும்." அப்படின்ற மாதிரி அவங்களும் சொன்னதுக்கப்புறம் இவங்களும் ஓகே அப்படின்ற மாரி கொஞ்சம் காம் ஆயிடுவாங்க. நம்ம லிலித் ஒரு இடத்துல இருந்து பயங்கரமா யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல அந்த டீனா குட்டி பொண்ணு உள்ள வருவா. லிலித் வந்து சொல்லுவா, "நீ இங்க வராத. இங்க சேஃப் கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அந்த குட்டி பொண்ணு சொல்லுவா, "நான் ஒரு ஸ்பெஷல் அதனால ஸ்பெஷலா தான் செஞ்சிருக்காங்க. எனக்கு ஒண்ணும் ஆகாது" அப்படின்னு. அப்பதான் லிலித் கேட்பா, "உன்ன செஞ்சிருக்காங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் அவளோட ஸ்டோரியும் சொல்லுவா. ஃபிளாஷ்பேக். அட்லஸ் தான் என்னோட அப்பா. அட்லஸ் வந்து பயங்கரமா வெறி புடிச்சிருந்தாரு. அந்த புதையலுக்காக. அந்த வால்ட்ட எப்படியாவது ஓப்பன் பண்ணணுன்றதுனால, அந்த கீய வந்து தேடிட்டு இருக்கிற டைம்ல, அந்த ஒரு கீயும் அவருக்கு கிடைச்சது. அந்த கீல ஒரு சொட்டு ரத்தம் இருந்தது. அது என்ன பிளட் அப்படின்னா, எரிடியனோட பிளட். அந்த அட்லஸும் வந்துட்டு நெறைய டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி, அந்த பிளட்ல இருந்தே அந்த குளோன் அவள வந்து ரெடி பண்ணிருவாரு. அந்த அட்லஸோட பிளானே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வால்ட்ட ஓப்பன் பண்ணி அதுக்குள்ள இருக்கிற டெக்னாலஜிஸ், அந்த எக்யூப்மென்ட்ஸ்க்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணி, ஒரு பெரிய ஆயுதம் வந்து உருவாக்கணும் அப்படின்றது தான் அவரோட பிளானு. அதனால தான் நம்ம டீனா வந்து ஒரு லேப்ல வச்சு தான் வளர்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் அவளோட பிளட்ட வச்சு நெறைய குளோன் அந்த மாதிரிலாம் வந்துட்டு ரெடி பண்ணலாம் அப்படின்ற மாரி தான் அவள போட்டு கொடும தான் பண்ணியிருப்பாங்க. அதுலேருந்து அவ தப்பிச்சு வந்து தான் இங்க இருப்பா. அதனால நம்ம லிலித்தும் வந்துட்டு சொல்லுவா, "ஓகே நான் உங்க அப்பா கிட்ட உன்ன கூட்டு போக மாட்டேன். நீ வந்து பயப்படாத. நீ என்ன ஃபுல்லா நம்பலாம்." அப்படின்ற மாதிரி அவளும் ப்ராமிஸ் பண்ணியிருப்பா. இங்க நம்ம வாண்டு ரோபோட் சும்மா இல்லாம அவங்க எல்லாருமே வந்துட்டு சேஃபா ஒரே இடத்துல இருக்கணுன்றதுக்காக எல்லாம் ஒரே இடத்துல இருப்பாங்க. ஆனா வாண்டு மட்டும் வெளியில அங்க இங்கன்னு சுத்திக்கிட்டு அங்க நம்ம அட்லஸோட ஆர்மி கடலையும் மாட்டிடும். அங்க எல்லாருமே அலர்ட் ஆயிடுவாங்க. இவங்க இங்க தான் இருக்காங்க. எப்படியாவது அந்த ரோபோட்ட கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது அங்கிருந்து எஸ்கேப் ஆகி இவங்க இருக்கிற இடத்துக்கே ஓடி வந்துட்டு இருக்கிற டைம்லே, இங்க வந்துட்டு நம்ம சயின்டிஸ்ட் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து சொல்லுவாங்க, அடுத்த கீ இருக்கிற பிளேஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காஸ்டிக் கெவன்ஸ் அந்த இடத்துல தான் இருக்கும். அந்த பிளேஸ் நேம சொன்னதுமே வந்துட்டு எல்லாருக்குமே பயங்கரமா ஷாக் ஆயிடும். ஏன்னா, அது அந்த அளவுக்கு ஆபத்து நிறைஞ்ச இடம். நம்ம ரோபோட்டும் வீட்டுக்கே வந்துரும். இங்க வந்ததும் வந்துட்டு சொல்லும், இந்த மாதிரி ரெட் அலர்ட் எல்லாருமே வந்து பயங்கரமா ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இங்கேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு
சொல்லிட்டு, நம்ம அட்லஸோட ஆர்மி நம்ம இருக்கிற இடம் தெரிஞ்சிடுச்சு. நம்ம இங்கேருந்து கண்டுபிடிச்சு எப்படியாவது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்துட்டு சொல்லும். இவங்க எல்லாரும் மாஸ்டர் பிளான் பண்ணி அங்க ஆர்மி எல்லாருமே வந்துட்டு பயங்கரமா சுத்தி வளைச்சிருவாங்க. யாருமே மாஸ்க் போடக்கூடாது. எல்லாருமே ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க எப்படிதான் போவாங்க. அங்க நல்லவங்கலாம் இருக்காங்க இல்லையா? அவங்களோட ஹெல்ப் மூலமா அந்த குப்பை தொட்டியில வச்சு அவங்களையும் வந்துட்டு வெளியில அனுப்பி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த குப்பை தொட்டியில இருந்ததுனால பயங்கரமா எல்லாரும் நாறி போய் இருப்பாங்க. நம்மளோட சயின்டிஸ்ட் மட்டும் அந்த எலக்ட்ரிக் ஷவர வச்சுட்டு கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாரும் பயங்கர காண்டுல மொறச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒய் திஸ் குறு குறு பார்வை? அதுக்கப்புறமா அந்த லொகேஷன் அந்த கீ இருக்கிற இடத்துக்கே வந்துட்டு ரீச் ஆயிடுவாங்க. அது பார்த்தீங்கன்னா, அந்த அண்டர் கிரவுண்ட்ல இருந்த மாரி தான் இருக்கும். அத ஓப்பன் பண்ணி தான் அவங்க உள்ள போணும். அது வந்து பயங்கரமான ஆபத்து நிறைஞ்ச இடம்ன்றதுனால, உள்ள ஃபர்ஸ்ட் அந்த ரோபோட்ட தான் வந்து குண்டு கட்டா தள்ளி விடுவாங்க. அதுவும் உள்ள போய் பார்த்தா, அங்க கீழ வந்துட்டு சாக்கடை தான் ஓடும். ஆனா, அங்க பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஆசிட்லாம் ஓடிட்டு இருக்கும். சின்ன பொருள் கீழ விழுந்தாலும் அந்த ஆசிட் வந்துட்டு அத வந்து உருக்கிரும். அந்த அளவுக்கு ஒரு டேஞ்சரான ஒரு இடம். அங்கருந்து பிளான் பண்ணி எல்லாரும் அங்க சேஃபா மேல ஏறி போயிடுவாங்க. அங்க இருக்கிற இடம் என்ன மாதிரி இடம் அப்படின்னு சொன்னா, அங்க ஒரு பெரிய ஹெட் இருப்பான். அவன் என்ன பொருள திருடுறான்னே தெரியாது. ஏகப்பட்ட பொருள திருடி, திருடி அங்க உள்ள ஃபுல்லா சேர்த்து வச்சிருப்பான். அதுலயும் பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட பேர காவலுக்கும் வச்சிருப்பான். அவங்க தான் அந்த கிரிட்ஜ் மாதிரி ஆட்கள் தான். அவங்க எல்லாமே வந்துட்டு சைக்கோ. கிரிட்ஜும் அந்த டீம்ல உள்ளவன் தான். அவன் வந்துட்டு இப்ப நல்லவனா இருப்பான். நம்ம ரோலண்டும், லிலித்தும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் போய் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் உள்ள போவாங்க. உள்ள போய் பார்த்தா, அங்க எக்கச்சக்க பேர் இருப்பாங்க. அவங்களால கன்ன வச்சு ஷூட் பண்ண முடியாது. அந்த லெவலுக்கு ஆட்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே இவங்கள வந்து டைவர்ட் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம இளிச்சவாய் யாரு? எங்கே பானர்ஜியை காணோம்? என்ன என்னைய தேடுறாங்க? நம்ம ரோபோட்ட தான் அனுப்பி விடுவாங்க டைவர்ட் பண்றதுக்காக. அதுவும் வந்துட்டு அந்த இருக்கிற எல்லாரையுமே வந்து வெறுப்பேத்துறேன்ற பேர்ல பயங்கரமா காண்டேத்திக்கிட்டு இருக்கும். அவங்களும் வந்து மாறி, மாறி பயங்கரமா ரோபோட்ட பயங்கரமா ஷூட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஷூட் பண்ணிட்டு இருக்க டைம் இவங்க எல்லாருமே வந்து ஒரு வாசல் வழியா உள்ள போயிடுவாங்க. அங்க போய் திங்ஸ் எல்லாம் தேடிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அங்கங்க எல்லாமே பிரிஞ்சு தேடிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம லிலித் கையில தான் அந்த கீ வந்து மாட்டும். அது கையில பட்டதும் பயங்கரமா க்ளோ ஆகும். அத எடுத்துட்டு நம்ம சயின்டிஸ்ட் கிட்ட குடுத்துட்டு, ஓகே அங்கருந்து எஸ்கேப் ஆகலான்ற டைம்ல பாத்தீங்கன்னா, அந்த சைக்கோஸ் எல்லாருமே வந்து சுத்தி வளைச்சுருவாங்க. அங்கருந்து என்ன பண்றது? ஃபைட்டு தான் அங்க பயங்கரமான ஃபைட்டு தான் நடக்கும். அங்க லிலித் ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருப்பா. ரோலண்ட் ஒரு பக்கம், அப்புறம் சைக்கோ எல்லாருமே மாறி, மாறி ஃபைட் பண்ணிட்டு, அங்க ஒரு லிஃப்ட் தான் இருக்கும். அந்த வழியா தான் போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த லிஃப்ட்டும் பார்த்தீங்கன்னா, அதுவும் ரிப்பேர்ல இருக்கும். சரி ஓகே நான் சயின்டிஸ்ட் தான். நான் ரிப்பேர் பண்ற வரைக்கும் நீங்க எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் தாக்கு பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க டைம்ல, அவங்களும் வேக வேகமா ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ரிப்பேரும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எல்லாரும் உள்ள ஏறி போய் பார்த்தரலான்னு பார்த்தா, அங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் அதுக்குள்ள கட் ஆயிடும். அதுக்கப்புறம் ரோலண்ட் தான் வெளியில போய், ஓகே நான் அந்த ஒயர பார்த்து நீங்க எல்லாருமே சேஃபா போங்க. நான் எப்படியாவது அங்க வந்துடுறேன் அப்படின்னு வந்துட்டு சொல்ல, நம்ம டீனாக்கு வந்துட்டு மனசே கேட்காது இவங்கள விட்டுட்டு போறதுக்கு. உனக்கு ஏதாவது ஆயிடும் நீயும் எங்க கூடவே வந்துரு அப்படின்னு. ஆனாலும் ரோலாண்ட் வந்துட்டு நீங்க தான் தப்பிச்சு போகணும். நான் எப்படியாவது வந்துருவேன் ப்ராமிஸ் அப்படின்னு சொன்னதும், அப்ப நம்ம டீனா தான் வந்து அந்த டாய் வெடிகுண்டு இருக்கு இல்லையா? அத வந்து நம்ம ரோலண்ட் கையில குடுத்துட்டு அங்க மேல போவாங்க. அங்க நம்ம ரோலண்டும் வந்துட்டு முடிஞ்ச லெவலுக்கு தாக்கு பிடிச்சு அங்க ஃபைட்டும் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க லிஃப்ட் வந்துட்டு கண்ட்ரோலே இல்லாம மேல பிச்சுக்கிட்டு போய்க்கிட்டு இருக்கும். ஸ்டாப் பட்டனே இருக்காது. அங்க பிச்சுக்கிட்டு தான் போய்க்கிட்டு இருக்கும். அந்த லிஃப்ட்ல இருந்து வேகமா வந்த வேகத்துல வெளியில விழுந்துருவாங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம டீனா என்ன பண்ணிடுவான்னா, அவ பிரைனோட டெலிபோர்ட் அத வச்சுட்டு வேற இடத்துக்கு வந்து அவங்க சேஃபா லேண்ட் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறமா அங்க இருந்துட்டு ஓகே இங்க இருந்து ரெஸ்ட் எடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா, அங்க நைட் ஆயிடும். அங்க வந்து நம்ம சயின்டிஸ்ட் வந்துட்டு கிடைச்ச 2 கீயும் வச்சு ஜாயின் பண்ணி பார்த்தா, அங்க வந்துட்டு மேப் ஓப்பன் ஆகும். மேப்ல வந்து அந்த வால்ட் எங்க இருக்கு, அந்த புதையல் இருக்கிற இடத்த கரெக்ட்டா அந்த லொகேஷனும் அதுல காமிச்சு குடுக்கும். அவங்களுக்கு பயங்கரமா ஹாப்பியா இருக்கும். அப்புறம் இனிமே வந்துட்டு அந்த லொகேஷனுக்கு கரெக்ட்டா அங்க போய் அந்த கீ வச்சு அதுக்கப்புறம் டீனாவ வச்சு ஓப்பன் பண்றது தான் அவங்களோட வேலையே. அதுக்கப்புறமா நம்ம ரோபோட் வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல ஒரு ஃபைட்ல ஒரு டிவைஸ் வந்துட்டு உடைஞ்சிருக்கும் இல்லையா? அந்த பீகான். அந்த டிவைஸ் உடைஞ்சத இப்பதான் அது ரெடி பண்ணி கையில குடுக்கும். இனிமே இது தேவைப்படாது. இத உடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து உடைச்சிருவாங்க. உடைச்ச உடனே அங்க அதுவும் வந்துட்டு நியூஸ் போயிடும் போல இருக்கு. அடுத்த செகண்டே வந்து அட்லஸோட ஒரு மிஷின் வந்துட்டு அங்க பறந்து வந்து நிக்கும். அதுல வந்துட்டு ஒரு மெசேஜும் வரும். "என்ன நீ உடைச்சிட்டு இருக்கியா?" அப்படின்ற மாதிரி அதுவும் கேட்கும். அவங்க 2 பேரும் அங்க பேசிக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, நம்ம அட்லஸ் சொல்றத அப்படியே நம்ம டீனா கேட்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவன் மிரட்டிட்டு தான் இருப்பான். அதுக்கப்புறமா அவனும் அங்கருந்து மறைஞ்சிருவான். நம்ம டீனா வந்துட்டு பின்னாடி இருந்து அத பார்த்துட்டு தான் இருப்பா. ஆனா அவளுக்கு வந்துட்டு அந்த மெசேஜ் வந்து தப்பா தான் அவளுக்கும் கன்வே ஆயிருக்கும். ஓகே இந்த லிலித் வந்துட்டு ரொம்ப கெட்ட பொண்ணு அப்படின்ற மாதிரி. அதனால அவள கோவமா ரொம்ப திட்டிட்டு ஒரு பாமையும் வந்துட்டு தூக்கியும் போட்டுருவா. அதுவும் வந்துட்டு வெடிச்சிரும். அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா, நம்ம லிலித் தான் அங்க மயங்கி கிடப்பாங்க. அத வந்துட்டு பக்கத்துல
பக்கத்துல ரோபோட் தான் இருக்கும். அந்த ரோபோட்டும் வந்துட்டு பயங்கரமா சந்தோஷத்துல வந்து குஷியில டான்ஸ் ஆடிட்டு இருக்கும். அது எதுக்கு அப்டின்னா, நம்ம லிலித் வந்து செத்துட்டாங்க அப்டின்னு சொல்லிட்டு தான் சந்தோஷப்படும். ஆனா லிலித் வந்து எந்திரிச்சதுக்கப்புறம் என்னடா நடக்குது இங்க? பயங்கரமா சமாளிக்கும். அதுக்கப்புறம் அந்த இடத்தெல்லாம் சுத்தி பார்த்தோம்னா, ஒரு வில்லேஜ் மாரி தான் இருக்கும். அது எல்லாமே வந்து நம்ம லிலித் அங்க தான் பொறந்து வளர்ந்துருப்பாங்க. அது எல்லாம் பயங்கரமா அவங்களுக்கும் ஞாபகம் வரும். அவங்க அம்மாவ பிரிஞ்சு போன டைமு, அது எல்லாமே அந்த அங்கங்க விஷன் வந்துட்டு காமிச்சுட்டு இருக்கும். அப்ப அவங்க வளர்ந்த வீடு இருக்கு இல்லையா? அந்த வீட்டுக்குள்ள போகும்போது, நம்ம ரோபோட்டுக்கு வந்துட்டு ஒரு பேப்பர் வந்துட்டு ஒரு மாரி கிடைக்கும். அந்த பேப்பர வந்து ஸ்கேன் பண்ணதும் நம்ம ரோபோட்ல இருந்து ஒரு விஷன் வரும். அதுல வந்து நம்ம லிலித்தோட அம்மா தான் இருப்பாங்க. அவங்க அம்மா தான் லிலித் கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. "நீ இத பார்க்குற அப்டின்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன். என்ன மன்னிச்சுடு. நான் உன்ன பிரிஞ்சது வந்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா நீ யாரு என்னன்றது உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம், உன்னால பாண்டுரால நிம்மதியா வாழ முடியாது. அதனால தான் இந்த ஒரு முடிவ எடுத்தேன். அதனால தான் சேஃப்டியா இருக்கணும் அப்டின்றதுக்காக நான் உன்ன அந்த பிளானட்டுக்கு அனுப்பிச்சு வச்சேன். நீ வந்து என்ன மன்னிச்சு தான் ஆகணும்" அப்டின்ற மாதிரி அவங்களும் வந்துட்டு ரொம்ப சென்டிமென்ட்டா பேசியிருப்பாங்க. "நீ எப்பவாவது இந்த பாண்டுராக்கு வந்த அப்டின்னா, உனக்கு வந்துட்டு ஹெல்ப்பா இருக்கணும்" அப்டின்னு சொல்லிட்டு, இந்த ரோபோட்ட நான் தான் வந்து புரோகிராம் பண்ணேன் அப்டின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. இந்த புரோகிராம் பண்ணது இவங்களோட அம்மாவா தான் இருக்கும். இனிமே வந்துட்டு உனக்கு நெறைய உண்மைகள்லாம் தெரியும். அதுக்கப்புறமா நீ சேஃபா இருப்பேன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷனும் வந்துட்டு காணாம போயிடும். அதுக்கு அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம சயின்டிஸ்ட் அதுக்கப்புறம் நம்ம டீனா அப்புறம் சைக்கோ எல்லாருமே அந்த வால்ட் இருக்கிற லொகேஷனுக்கு தான் வந்துட்டு இறங்கி வந்துகிட்டு இருப்பாங்க. நம்ம சயின்டிஸ்ட்டும் டீனா எல்லாமே சேர்ந்து அந்த கீய தான் செட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம டீனாவும் அந்த பொசிஷன்ல போய் நின்னதும் அந்த வால்ட் வந்து ஓப்பன் ஆகும். அதுதான் வந்து பிளானு. ஆனா அங்க பார்த்தீங்கன்னா, அது ஓப்பனே ஆகாது. நம்ம டீனாவும் ரெடி பொசிஷன்ல தான் இருப்பாங்க. ஆனா எதுவுமே ஆகாது. அப்போ டீனா தான் வந்துட்டு, "நான் தானே ஸ்பெஷல் பொண்ணு ஏன் ஓப்பன் ஆக மாட்டேங்குது?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே, பின்னாடி வந்து யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம அட்லஸோட டீம் எல்லாமே அந்த ஆர்மி எல்லாருமே வந்துட்டு வந்துருவாங்க. அட்லஸுமே நேராவே வந்துருவான். அங்க அட்லஸ்க்கு வந்துட்டு பயங்கரமான எக்யூப்மெண்ட்ஸ் ஆல்ரெடி வந்துட்டு பயங்கரமான டெக்னாலஜில தான் வந்துட்டு நெறைய செட் பண்ணி வச்சிருப்பான். அவன யாருமே அழிக்க முடியாத லெவலுக்கு தான் வந்துட்டு எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சிருப்பான். இங்க வந்துட்டு நம்ம எல்லாமே பிளானும் தெரிஞ்சு நம்ம நாக்ஸ் தான் வந்துட்டு அங்க பிளானையும் வந்துட்டு சொன்னதுக்கப்புறம் நாக்ஸ் என்ன பண்ணிருவான்னா, சடனா வந்துட்டு நல்லவளா மாறிடுவா. "நீ வந்துட்டு இப்படிலாம் பண்ணக்கூடாது. டீனாவெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு, அட்லஸ் வந்துட்டு என்ன பண்ணுவான், நம்ம நாக்ஸ வந்துட்டு ஒரு சொடக்கு தான் விட்ட மாதிரி இருக்கும். அவ புஸ்ஸுன்னு போயிடுவா. அடுத்து இதே பார்த்தீங்கன்னா, சடனா ஒரு வாய்ஸ் வரும். அது யாரு அப்படின்னு பார்த்தா, நம்மளோட லிலித் தான். மேல இருந்து வந்துட்டு, "நான் வந்து உன்ன கொன்றுவேன். நீ என் ஃப்ரெண்ட்ஸ வந்துட்டு விட்டுறணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அட்லஸும் வந்துட்டு சொல்லுவான், "நான் எதுக்கு உன்ன பார்த்து பயப்படணும்?" அப்படின்னு சொன்னதும் பார்த்தீங்கன்னா, ஒரு செகண்ட் தான் ஆகும். அங்கருந்து கீழ வந்துருவா. அப்பதான் வந்துட்டு தெரியும் எல்லாருக்குமே, அந்த டீனா வந்துட்டு வாரிசு கிடையாது. நம்ம லிலித் தான் வந்துட்டு வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு, இதனால தான் அவங்க அம்மா வந்துட்டு அவள இந்த வால்ட்ட ஓப்பன் பண்றதுக்காக அவள யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, வேற கிரகத்துக்கே அவள வந்துட்டு அனுப்பி வைப்பாங்க. அப்பதான் அந்த சயின்டிஸ்ட்டுக்குமே வந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகும். அதுக்கப்புறமா அந்த அட்லஸ் வந்துட்டு சொல்லுவான், "நீ வந்து ஓப்பன் பண்ணி குடுத்துட்டன்னா, நான் எல்லாரையுமே உயிரோட விட்டுருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த லிலித்தும் வந்துட்டு அந்த கீ எல்லாம் செட் பண்ணிட்டு ஓப்பனும் பண்ணிடுவா. அங்க செட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, அந்த உடைஞ்சு விழுந்த கல் எல்லாமே சேர்ந்து ஒரு வால் மாதிரி ரெடி ஆகும். அந்த வால் ரெடி ஆனதும் நெறைய பவர்லாம் வந்து நம்ம லிலித் வந்துட்டு மேல அப்படியே பறந்துட்டு இருக்கிற டைம்ல, அந்த வால்ல இருந்தே அவளுக்கு ஏகப்பட்ட பவர்ஸ் கிடைக்கும். அந்த பவர்ஸ் எல்லாமே சேர்ந்துட்டு நம்ம லிலித்துக்கு வந்துட்டு ஏகப்பட்ட பவர் குடுத்துட்டு, அவளுக்கு ஒரு ரெக்க அந்த ஃபயர் மாதிரி வந்துட்டு ஒரு ரெக்கையுமே குடுத்துரும். அந்த பவர் எல்லாமே வாங்கிட்டு நம்ம அட்லஸ தான் வந்துட்டு தாக்குறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருப்பா. ஆனா அட்லஸ் எவ்வளவோ சொல்லுவான். "நீ வந்து அத வால்ட்ட மட்டும் எனக்கு ஓப்பன் பண்ணி குடுத்துரு. நான் என்ன உள்ள கூட்டிட்டு போயிட்டேன்" அப்படின்னு சொன்னா, "நாங்க எல்லாரையுமே வந்துட்டு உயிரோட விட்டுர்றேன்" அப்படின்னு. ஆனாலும் தான் நம்ம லிலித் தான் என்ன சொன்ன வார்த்தைய காப்பாத்துறவளா? அதெல்லாம் கிடையாதுல்ல. அதனால நம்ம அட்லஸ் கேங் எல்லாரையுமே வந்துட்டு அட்டாக் பண்ணுவான். அங்க பயங்கரமான ஃபைட்டும் ஓடிட்டு இருக்கும். இங்க ரோலண்ட் அதுக்கப்புறம் நம்ம டீனா எல்லாத்துக்குமே வந்து ஒரு புரொடெக்ஷனுக்கு வந்துட்டு ஒரு ஃபயர் பால் மாதிரி எல்லாத்துக்குமே போட்டு விட்டுருவா. எல்லாருமே தாறுமாறா அங்க ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா அங்க நம்ம பெரிய ஒரு பிளேன் மாதிரி தான் இருக்கும். அந்த பிளேன்ல இருந்து தான் எல்லாருமே வந்து ஷூட் பண்ணிட்டு இருப்பாங்க. அது வந்து பயங்கர ஒரு பவர்ஃபுல்லா இருக்கும். அத வச்சு நம்ம அட்லஸ் வந்துட்டு நம்ம லிலித்த வந்துட்டு அட்டாக் பண்ணுவான். லிலித்தால ஒரு லெவலுக்கு மேல பயங்கரமா கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவ ரொம்ப அப்நார்மல் ஆயிருவா. அந்த அந்த பவர் எல்லாமே வந்துட்டு போயிடும். அதுக்கப்புறம் இந்த புரொடெக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அந்த இது எல்லாமே போயிடும். எல்லாருமே மாறி, மாறி அடி வாங்கிட்டு தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம சயின்டிஸ்ட் தான் வந்துட்டு பயங்கரமா அவள வந்து மோட்டிவேட் பண்ணதும், அவ மறுபடியும் எழுந்து, அதுக்கப்புறம் அந்த பிளேன் இருக்கு இல்லையா? அந்த இதையே வந்துட்டு போட்டு தாக்கிடுவா. அத அழிச்சதுமே பார்த்தீங்கன்னா, நம்ம அட்லஸ் வந்து நம்ம டீனாவ தான் வச்சு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருப்பான். "நீ வந்து என்ன உள்ள கூட்டிட்டு போகலன்னா, நான் இவள கொன்றுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே நான் உள்ள அவளும் வந்துட்டு நம்ம லிலித்தும் வந்து அவங்க 2 பேரையும் உள்ள கூட்டிட்டு போவா. உள்ள கூட்டிட்டு போய் உள்ள வச்சதும் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கும். அங்க ஃபுல்லா இரிடியம் மட்டும் தான் இருக்கும். அந்த இதுல எல்லாமே. அப்ப அத பார்த்து ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு தான் இருப்பான். அதுக்கப்புறம் அவங்க வந்து அங்க இரிடியம் மட்டும் இருக்காது. ரொம்ப ஆபத்து வாய்ந்த அனிமல்ஸ் அந்த மாதிரிலாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கும். அங்க டீனாவும் வந்துட்டு அவங்க 2 பேரும் வெளியில
வந்துடுவாங்க. இந்த அனிமலே வந்துட்டு நம்ம அட்லஸையும் வந்துட்டு போட்டு தள்ளிடும். அதுக்கப்புறமா என்ன ஹாப்பி எண்டிங் தான். அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே வந்துட்டு பாண்டோராலே இருந்துட்டு பயங்கரமா ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. மேல அந்த சயின்டிஸ்ட் அந்த வீடு இருந்தது இல்லையா? அந்த இடத்துல இருந்து தான் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. பயங்கரமான கிராக்கர்ஸ் எல்லாமே வந்துட்டு வெடிச்சிட்டு இருக்கும். அப்ப வந்து நம்ம டீனா வந்துட்டு சொல்லுவா, "நீ வந்து எனக்கு மறுபடியும் அத பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நெருப்பு ரெக்கைய வந்து வர வச்சிருப்பா. அதுக்கப்புறம் அங்கருந்து அவளாவே கிராக்கர்ஸ் மாதிரி வெடிப்பா. அது நம்ம லிலித் தான் வந்துட்டு இந்த பிளானட்டோட காவல் தெய்வமே. அந்த சிம்பலோட அதையும் வந்து முடிச்சிடுவா. நான் அடுத்த மூவியோட உங்கள வந்து சந்திக்கிறேன். டாடா, பாய்.